ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சித்தரால் மலை கோயில், அதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சித்தரால் மலை கோயிலானது கன்னியாகுமரி மாவட்டத்தில் சித்தரால் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல தான் இருக்குது. இந்த சித்தரால் மலை கோயிலுக்கு மார்த்தாண்டத்தில் இருந்து நாம் வாரதுக்கு 6 கிலோமீட்டரா, அப்புறமா நாகர்கோயிலேருந்து வாரதுக்கு 28 கிலோமீட்டராக ஆகும். இந்த சித்தரால் மலை கோயிலுக்கு வாரதுக்கு மார்னிங் என்ட்ரி 8 o'clock இருந்து ஈவினிங் 4 o'clock வரை இருக்குது. க்ளோசிங் டைம் 5 o'clock தான். 4 o'clock மேலே நம்மளை அங்கே என்ட்ரி பண்ண விட மாட்டாங்க. இந்த கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் பார்க்கிங் ஃபீஸ் வாங்குவாங்க. இங்கே எந்த விதமான ஃபுட் ஐட்டம்ஸ் ஒன்றும் அலோவ் பண்ண மாட்டாங்க. குட்டீஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க, ஆனால் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அலோவ் பண்ணலை அவங்க. நாங்கள் ஃபேமிலியாக இங்கே விசிட் பண்ணியிருந்தோம். இது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பிளேஸ் நாங்கள் 1 day ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த பிளேஸ் கன்னியாகுமரிக்கு டூர் வரவங்க எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸு. இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு வியூவும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சித்தரால் மலை கோயிலில் மேலே மலையில் ஒரு டெம்பிள் இருக்கான். அதுக்கு நம்ம போகிறதுக்கு ஒரு 15 to 20 minutes வாக் பண்ணி தான் அங்கே மேலே நம்ம போகணும். இங்கே நம்ம அந்த மலை கோயிலுக்கு போகிறதுக்கு கல்லுலேயே ரோடு பண்ணி போட்டிருந்தாங்க. அதே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா யூனிக்காக இருந்தது. இந்த சித்தரால் மலை கோயிலை பற்றி நம்ம ஹிஸ்ட்ரி சொல்லணும்னா, இது 9ஆம் நூற்றாண்டில் உள்ள ஒரு பழமை வாய்ந்த சமண குகை கோயிலாகும். இது 9ஆம் நூற்றாண்டில் சமண கோயிலாக தான் இருந்தது. பிற்காலத்தில் இது பகவதி அம்மன் கோயிலாக மாற்றப்பட்டது. இந்த மலையை திருச்சானத்து மலைன்னும் சொக்கன் தூங்கி மலை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இந்த பகுதியில் இந்த கோயில் கட்டுறதுக்கு முதலாம் மகேந்திரவர்மன் உதவியால் தான் கட்டினாங்க. இந்த முதலாம் மகேந்திரவர்மனால தான் இந்த பகுதியில் சமண மதம் வளர்ந்தது. நமது நாட்டின் முன்னாள் மறைந்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஒரு முறை சீன பயணம் மேற்கொண்டார். அப்பொழுது அவரிடம் அந்த நாட்டின் ஒரு தலைவர் இந்த திருச்சானத்து மலையை பற்றி விசாரித்தார். அந்த அளவுக்கு புகழ்பெற்ற சமண கோயிலாக சித்தரால் மலை கோயில் இருந்திருக்கிறது. அதன் பிறகு நேருவின் உத்தரவுப்படி இன்று அந்த கோயில் மத்திய தொல்பொருள் பாதுகாப்பு துறையின் கீழ் இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சமண மதத்தின் வீழ்ச்சிக்கு பின் பல நூற்றாண்டுகள் இந்த கோயில் பராமரிப்பற்று கிடந்தது. அதன் பிறகு 2ஆம் ராஜராஜ சோழன் காலத்தில் சற்று புதுப்பொலிவு அடைந்தது. பின்னர் தான் நான் மேலே குறிப்பிட்டிருந்தபடி பகவதி அம்மன் சிலையாக மாற்றப்பட்டது. சித்தரால் மலை கோயில் நிறைய அதிசயங்களை தாங்கி நிற்குது. இப்போவும் இந்த கோயிலை பற்றி ஆராய்ச்சிகள் தொடர்ந்துட்டே தான் இருக்குது. இந்த கோயிலை தொலைவில் பார்க்கும்போது ஒரு சின்ன புள்ளி மாதிரி சித்தரால் மலை கோயில் தெரியும். இந்த கோயிலை சுற்றி பசுமையான மரங்களும் அப்புறமா நிறைய பாறைகளும் இருக்கும். இந்த வியூ மேலே இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்துட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இந்த மலை உச்சியில் உள்ள குகையில் உள்ளேயும் வெளியேயும் சமண மதம் தோன்றவும் வளரவும் காரணமாக இருந்த தீர்த்தங்கரர்களின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இங்கு 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 9 கல்வெட்டுகளும் உள்ளன. கோயில் சுவர்களில் ஏராளமான சிற்பங்கள் காணப்படுகின்றன. இவை அனைத்தும் மிகவும் நுணுக்கமாக செதுக்கப்பட்டுள்ளன. மகாவீரர் சிலை, அம்பிகா 2 குழந்தைகளுடன் இருக்கும் காட்சி, பறக்கும் வித்யாதாரர் போன்ற சிற்பங்கள் இங்கு காணப்படுகிறது. இங்கு சிற்பங்களுக்கு கீழுள்ள குகையில் கல்லால் வடிக்கப்பட்ட 5 தலை நாகர் சிலையும் பத்மாவதி உருவமும் உள்ளது. ஒவ்வொரு உருவத்தின் கீழும் அதை செதுக்கியவர்களின் பெயர், ஊர் பற்றிய விவரங்கள் வட்டெழுத்தில் குறிக்கப்பட்டுள்ளன. இக்கோயிலின் உள்ளும் புறமும் சமண சிற்பங்கள் ஏராளமாக உள்ளன. கோயிலுக்குள் இருக்கும் தீர்த்தங்கரர்களின்
உபதேவதைகளின் சிற்பங்கள் எந்தவித மாற்றமுமின்றி அப்படியே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த பகவதி அம்மன் கோயில் வந்து ஒரு பாறையின் மீது தொங்கும் நிலையிலுள்ள மற்றொரு பாறையில் இயற்கையாகவே அமைந்துள்ளது. இங்கு சமண பள்ளிகள் அல்லது சமண பல்கலைக்கழகம் ஒன்று செயல்பட்டதாகவும் அதில் பல நூறு மாணவர்கள் படித்ததாகவும் அவர்களுக்கு குரத்தியரையார் என்ற மகாராணி சொத்துக்களை அளித்தது பற்றியும் தமிழ் பிராமி மொழியில் கல்வெட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த மலையின் மற்றொரு முக்கியமான சிறப்பு என்னவென்றால் இந்த மலையில் இதய வடிவில் ஒரு குளம் அமைந்துள்ளது. இந்த குளமானது இந்த இடத்திற்கு மேலும் கூடுதல் அழகை சேர்க்கிறது. இந்த குளமானது சமண துறவிகளால் தான் உருவாக்கப்பட்டது. இந்த குளமானது இயற்கையான முறையில் அமைக்கப்பட்டுள்ள குளம்தான். இந்த குளம் கோயிலின் முன்பாக அமைந்திருக்கும். இந்த குளத்தில் எப்பொழுதுமே நீர் நிறைந்திருக்கும். இதுவே இந்த கோயிலின் முக்கிய சிறப்பாகும். அப்படியே வந்து நாங்கள் இந்த இடத்தையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறமா மத்தியானம் ஆனதுனால சாப்பிட கிளம்பிட்டோம். அடுத்து வந்து நெட்டா அப்படின்னு சொல்லிய இடத்துக்கு விசிட் பண்ணோம். அங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னா ஆற்றில் இருந்து டைரெக்டாக ஃப்ரெஷ்ஷான மீனை வந்து பிடிச்சிட்டு வந்து நமக்கு என்ன ஃபிஷ் வேணுமோ அதை அவங்களே ஃப்ரை பண்ணி சாப்பாடும் கூட தருவாங்க. நாங்களும் ஃபைனலாக சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஃபிஷ் உண்மையாகவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது. அப்புறமா வந்து எங்கள் சேனலில் போடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த சித்தரால் மலைக்கோவில் வந்து விசிட் பண்ண வந்தால் ஃபேமிலியோட வாங்க, தனியாக வராதிங்க. ஏன்னா கீழே என்ட்ரன்ஸில் தான் வந்து செக்யூரிட்டி இருக்கிறாங்க, மேலே எந்த வித செக்யூரிட்டியும் கிடையாது. அதனால ஃபேமிலியாக வர்றது ரொம்ப நல்லது. எல்லாருமே இந்த இடத்த வந்து விசிட் பண்ணால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நமக்கு அவ்வளவு டயர்டாக இருந்தால் போகிறதுக்கு கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து போகலாம். ஆனால் கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து விசிட் பண்ணுங்கள். எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.